நாங்கள் வந்து ஒரு 3 நாள் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 நாளுமே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக நம்ம வந்து ஷூட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா ஒரு நியூ மாம்ஸ்க்கு தென் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுனே தெரியாத நிறையா பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இது ஒரு குட்டி டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். தென் இது வீட்லேயுமே கூட என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது வந்து மக்கானா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நெய்யில் போட்டு வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்நாக்கு. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்பவே நல்லதும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ எந்த சீசனிங் ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே அந்த சீசன் டைமில் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து ஆரஞ்சு சீசன் அப்படிங்கிறதுனால நான் ஆரஞ்சு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து சும்மா ஒரு 2 பழம் மட்டும் உரிச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரிமைனிங் அப்படியே கவரில் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம வந்து உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தேவைங்கிறப்ப நம்ம உரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது எங்கேருந்து தான் வருமோ தெரியாது, அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸு கரெக்டாக வந்து மொப்பம் பிடிச்சி வந்துடுது. அது எப்படின்னு தான் தெரியலை. அது அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேப்ஸ். இப்போது வந்து கிரேப் சீசனும் கூட. ஸோ அதனால் நான் கிரேப்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பொமோகிரானட் வந்து எடுத்துக்கலாம். ஆப்பிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரம் வந்து கருத்து போயிடும். ரொம்ப நேரத்துக்கு அதை வச்சுருக்க முடியாது. நம்ம என்ன தான் கட் பண்ணி சால்ட்டு போட்டு வச்சாலுமே அது கொஞ்சம் நேரத்துக்கு தான், ரொம்ப நேரம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் தாங்கும். அதுக்காக தான் இந்த கிரேப்ஸு தென் ஆரஞ்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வேர்க்கடலை. இது வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மசாலா வேர்க்கடலை இல்லைன்னாலும் வந்து வெறும் பீனட்டை மட்டும் நல்லா தோலை உரித்து நம்ம வந்து அதையும் வந்து ஒரு ஸ்நாக்காக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து ட்ரை கிரேப்ஸும் டேட்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து 3 நாளைக்கு நாங்கள் ட்ரிப் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 3 நாளைக்குமான ஸ்நாக்ஸும் தான் இது. இதெல்லாம் ஈஸியாக கெட்டு போகாது இல்லையா? ஸோ எது ஃபஸ்ட்டு கெட்டு போகுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாது. ட்ரை நட்ஸ் எல்லாமே டக்குன்னு கெட்டு போகாது. அதை வந்து நம்ம பின்னாடி 2 நாள் 3 நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக வந்து அதெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன். இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கார்ன் வந்து வேக வச்சு நல்லா அதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே கார்னில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஏன்னா நம்ம போகிற இடத்துல நமக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கும் சீக்கிரம் பசி எடுக்காது. அதுக்காக தான். தென் எப்போவுமே வந்து 2 கப் வந்து எடுத்து வைப்பேன். ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு கப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியே வந்து கொடுக்க முடியாது. அதனால் குட்டி குட்டி கப் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்கும்போது அந்த கப்பில் வந்து போட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் எப்போவுமே 2 கப் வந்து எடுத்து வைப்பேன். அவ்வளோதான். இது மட்டும் இல்லை. தென் எக்ஸ்ட்ரா வெள்ளரிக்காய், தென் கடலை மிட்டாய் இதெல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். அதை நான் ஷூட் பண்ணலை. பட் அதெல்லாமே இருந்தது. ஏன் அப்படின்னா வெள்ளரிக்காவுமே நிறைய ஃபைபர். என் குழந்தைங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுவுமே எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம போகிற இடத்துல நம்ம சாப்பாடு 3 நாளைக்கு வந்து பேக் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸாக எடுக்கும்போது நம்ம சாப்பாடு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் ஹெல்தி ஸ்நாக்ஸாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வயிறில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமலும் இருக்கும். அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நிறைய அம்மாங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஹேண்ட்பேக்கில் என் குழந்தைங்களுக்கு நான் என்னென்ன எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த 3 நாள் ட்ரிப் எங்கே போனோம், எப்படி வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.